ஹாய் ஹலோ கைஸ், திருப்பதி லட்டு விஷயம் இந்தியா முழுவதும் பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடவுள் விஷயத்தை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிர்ஷ்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி தலைவர் சொல்லலாம். ஸோ இவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது தான் இந்த ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை ஆய்வுக்கு அனுப்பிச்சதில் அங்கே டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்லையும் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்குள்ள மாமிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் உறுதியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா நெய்யை மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்பவே பொருட்செலவு ஆகுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி பெருமளவு யாரும் பேச வேணாம் அப்படின்ற வகையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் கார்த்தியோட படம் மெய்யழகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக ஹைதராபாத் போயிருந்தக்கூடிய கார்த்தி அவர்கள் டீம் ஸோ இந்த விஷயத்தை பற்றி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் தேவையில்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆல்ரெடியே தெரியும் திருப்பதி லட்டு விஷயத்தில் எந்த அளவுக்கு இஷ்யூ பெருசாக போயிட்டுருக்கு, எவ்வளோ பேர் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் அவர்கள் கார்த்தி அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய படத்தை, அதாவது சிறுத்தை படத்தை வரக்கூடிய சீன்ஸ் லட்டு தின்ன ஆசையா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போஸ்டர் மீன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்பிளேல போட்டு கார்த்திகிட்ட கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு கார்த்திக் எந்த ஒரு பதிலுமே சொல்லியிருக்க மாட்டார். அதாவது லட்டு இப்போ பேச வேணாம், இது ஒரு சென்சேஷனல் விஷயம், ஸோ இதை பற்றி நான் பேசலை அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அங்கே ஹேங்கர் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக மோத்தி லட்டு கூட வர வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட மறுபடியும் ஏதாவது கொஸ்டின் இதுக்கு ஒரு ஆன்சர் தராரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க. பட் கார்த்திக் மறுபடியுமே இது சென்சேஷனல் விஷயம், இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் முன் வச்சிருப்பார். பட் இந்த விஷயத்த பவன் கல்யாண் அதாவது ஜனசேனா பார்ட்டி தலைவர் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. பட் 2 பேருக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஒன்று பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு, இன்னொன்று கார்த்தி அவர்களுக்கு சொல்லலாம். நான் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று கூட ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பார்த்தேன், லட்டு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. லட்டு சென்சேஷன் விஷயம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் லட்டு மேலே யாரும் ஜோக் வைக்க வேணாம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் முன் வச்சிருப்பார். பட் கார்த்திக் இந்த விஷயத்தை எதுவுமே பேச கிடையாது, இதை பற்றி பேச வேணான்ற விஷயத்தை தான் அவரும் வெளிப்படுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டி மெம்பர்ஸ் தயவு செஞ்சு லட்டு மேலே எந்த ஒரு காமெடியும் கமெண்ட்ஸோ எதுவும் வைக்க வேணாம் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா பவன் கல்யாணம் சொல்லியிருப்பார். பட் இருந்தாலும் கார்த்தியை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர் இதை பற்றி தப்பாக பேசிட்டார் அப்படின்ற விஷயத்த பார்த்திங்கன்னா பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டுன்னு சொல்லலாம். அவர் எதுவுமே இதை பற்றி பேச கிடையாதுங்கன்றது தான் இங்கே உண்மை. அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாண் அவர்களுக்கு எக்ஸ் வலைதளத்தில் அவர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய மரபு விஷயத்தை நான் ரொம்பவே மதிக்கக்கூடியவன், நான் எந்த ஒரு விஷயத்தையும் லட்டை பற்றி பேசவும் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் அவருடைய ட்வீட் வலைதளத்தில் போட்டிருக்காரு. ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா சாரி அப்படின்ற விஷயத்தையும் அதாவது பார்த்தீங்கன்னா அப்பாலஜியும் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.